அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த வருடம், அதாவது 2026ஆம் வருடம் எப்படிப்பட்ட பலனாக இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோங்க. பொதுவாக இந்த 2026ஆம் ஆண்டோட தொடக்கத்தில் உங்களுடைய கிரக நிலைகள் மற்றும் திருக்கணிதம் மற்றும் வாக்கிய முறைகளின் ஏற்பட்டிருக்கக்கூடிய குரு, ராகு, கேது பெயர்ச்சிகள், இனி வரக்கூடிய இந்த பெயர்ச்சிகள் அடிப்படையில் இந்த ஆண்டிற்கான பலன்கள் கணிக்கப்படுது. குறிப்பிட்டு இந்த கிரக பெயர்ச்சிகளின் அடுத்தது இந்த ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதோடு இவர்களுக்கு சுப பலனாக இருக்கா, சுப பலனாக இருக்கா, இவர்களோட பலம் என்ன, பலவீனம் என்ன, இது எல்லாம் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க, அதோடு நீங்கள் உங்களுடைய வீடுகளில் இந்த மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் இருக்காங்க, நீங்கள் மிதுன ராசி அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சென்ற வருடம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக அமைஞ்சது, இந்த வருடத்தில் புதிதாக நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமே இல்லை, எதில் போனாலும் நஷ்டமாக இருக்குது, நான் தொழிலில் போட்ட பணம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்லாம் வருத்தப்படுறீங்களா? அதே போல் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, வீட்டில் எப்போ பாரு சண்டை சச்சரவு, ஒரு நிம்மதி இல்லாத நிலை, வீட்டில் அமைதி இல்லை அப்படின்னலாம் வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு முயற்சிகளால் முன்னேற வேண்டிய ஆண்டு அப்படின்னும், எந்த சமயத்திலும் அலட்சியமும் அவசரமும் மட்டும் கூடவே கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அலுவலகத்தில் உங்களுடைய முன்னேற்றம் உறுதியாகும். மேலதிகாரிகளால் நீங்கள் பாராட்டப்படக்கூடியவர்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால் உங்களுடைய பணி ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். கையெழுத்திடக்கூடிய சமயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதிர்பாராத வெளிநாட்டு வாய்ப்பு வந்தால் அதை தவிர்க்காமல் ஏற்றுக்கொள்வது ரொம்ப நல்லது. பணத்தை கையாளக்கூடிய பொறுப்பில் அதிகமாக கவனச்சிதறல் கூடாது. வீட்டில் நிம்மதி இடம் பிடிக்கும். வாழ்க்கை துணையால் சீரான நம்பிக்கைகள் கிட்டும். வாரிசுகளிடம் வீண் கண்டிப்பு வேண்டாம். கடன் தருவது பெறுவது இதையெல்லாம் உடனுக்குடன் நீங்கள் எழுதி வைக்கிறது, அதை சாதாரணமாக நினைக்காம அதை உடனே நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கிறது, அதற்கு தகுந்த காலகட்டத்துக்குள்ளே அதை முடிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப அவசியம். பெண்கள் சமையலறையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்ப விஷயங்களை வெளியிடத்தில் நீங்கள் பேசாமல் இருக்கிறது நல்லது. தொழில் அமைப்பில் உங்களுக்கு லாபம் சீராகவே இருக்கும். பணிபுரியக்கூடிய இடத்துல யார்கிட்டையும் வீண் வம்பு, தகராறு, பிரச்சனை எதுவும் வச்சுக்கக்கூடாதுங்க. அதே போல் ரசாயன தொழிலில் நிதானம் ரொம்ப அவசியம். அரசியல்வாதிகள் அமைதியாக இருப்பதே உங்களுக்கு நல்லது. சிலருக்கு திடீரென சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பதவி பொறுப்புக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் அரசாங்க பணியில் உள்ளோர் சீரான நன்மைகளை பெறுவாங்க. மாணவர்களுக்கு மதிப்பெண் உயரும். கலைஞர்கள் சினிமா துறையில் வாய்ப்புகள் உங்களுக்கு வரிசையாக பெறுவீங்க. பயணத்தில் கவனச்சிதறல் கூடாது. காது, மூக்கு, தொண்டை, அல்சர் உபாதைகள் இப்போதைக்கு வரலாம். ராகவேந்திர மகான் வழிபாடு இப்போ உங்களுக்கு விசேஷமான நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் ராகவேந்திர மகானை வழிபாடு செய்யுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு சின்ன பிரச்சனைகளை இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, அதிலெல்லாம் இருந்து விடுபடக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனம் செலுத்துறது நல்லது. நீங்கள் யார்கிட்ட எது பேசினாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து பேசுறது நல்லது. குடும்பத்திலும் வெளி வட்டாரத்திலும் வாக்கு கொடுப்பதற்கு முன்பு யோசித்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது நீங்கள் ஒரு கோபத்தில் எதையும் யோசிக்காமல் கவனம் இல்லாமல் பேசிட்டீங்க அப்படின்னா அந்த வார்த்தைகள் கடைசியாக உங்களுக்கே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதே போல் வெளி வட்டாரத்தில் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து செய்கிறது நல்லது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னும். மிதுன ராசிக்கு தொழில் ஆச்சரியமான முன்னேற்றத்தை கொடுக்கும். படிப்பில் இருந்த தடை, உத்தியோக தடை, வியாபார தடை என எல்லா தடைகளும் பரிபூர்ணமாக நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த தடைகள் தான் இவ்வளவு நாள் உங்களுக்கு ஒரு மிக பெரும் ஒரு இதாகவே இருந்திருக்கு. அதனால் நீங்கள் மேலே செல்ல முடியாத ஒரு நிலையில் இருந்திருக்கலாம்.
இருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த தடைகள்லாம் அகலப்போகுது. அதனால் நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்தில் வாழ்க்கையில் நகரக்கூடியதற்கான ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்க போகுது. மிதுன ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியது அப்படின்னு கூட ஒரு சில தகவல்கள் சொல்லலாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் கூட உங்களுக்கு இப்போது விரைவிலேயே முடிந்து நிம்மதியாக நீங்கள் வீடு திரும்பக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இந்த வருடத்தில் நடக்கும். அதாவது இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படிடா மீண்டு வரப்போகிறோம் அப்படின்னு ஒரு கவலையில் இருந்தீங்கன்னா, அந்த கவலை உங்களுக்கு எளிமையாக நீங்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நினைத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கூட்டு தொழிலில் இருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவதில் ஆச்சரியமான முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு நம்பிக்கை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அவசரப்பட்டு நீங்கள் எதையுமே கோபப்படாமல் இருக்கிறது நல்லது. அதே போல் இன்னொரு வேலை கிடைக்கும் வரை நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய வேலையில் விடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அந்த வேலை உடனே கிடைக்கும் அப்படின்னு நம்பி அந்த வேலையிலேருந்து நீங்கள் வெளியில் வர வேண்டாம். ஏன்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு எதாவது பிரச்சனை அப்படின்னா அது கஷ்டம்தான். வியாபாரமாக இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் ஆரம்பிச்சுட்டு வேலையை விடுறது நல்லது. அதே போல் கூட்டாளிகிட்ட வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. துணைக்கிட்ட கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. உங்களுடைய நண்பர்கள் அப்படின்னு சொன்னால் கூட அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த விதமான வாக்குவாதங்களையும் வச்சுக்காதீங்க. அந்த வாக்குவாதம் இப்போ உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகிறது கிடையாது. அது மேலும் மேலும் உங்களுக்கு மன சஞ்சலத்தையும் கஷ்டத்தையும் தான் கொடுக்குது. அதனால் அதை தவிர்க்கிறது நல்லது. இதே போல் உங்கள் வீட்லேயும் நீங்கள் கோபப்பட்டு சண்டைப்பட்டு இது பண்ணிக்காதீங்க. நீங்கள் அமைதியாக எதையும் எடுத்துக்கிறது மிகவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பணவரவு, முதலீடுகள் எல்லாமே நன்றாக இருக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் குடும்பத்தில் அந்நியர் தலையீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் தலையிடுவது, மற்றவங்க குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடுவதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படக்கூடியதாகவும் யோகம் உண்டாகக்கூடியதாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. அதாவது மொத்தத்தில் சொல்லப்போனால் பணவரவு ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய காலகட்டமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மிதுன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டால், பற்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. காது, மூக்கு, தொண்டை, சைனஸ், ஒற்றை தலைவலி போன்ற விஷயங்களில் அதிகமான கவனம் இருக்கணும். நமக்கு என்ன இப்போ சின்ன பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லி இருக்காமல் நீங்கள் அதிகமான கவனம் எடுத்து மருத்துவரை போய் அணுகிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ராகவேந்திரர் வழிபாடு இப்போ உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். மந்திராலயம் செல்வது மிக மிக நன்மையான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாராலையும் மந்திராலயம் போக முடியாது. அதுக்காக நம்ம வீட்டில் இருந்தே கூட ராகவேந்திரருடைய மந்திரங்களையோ அவருடைய பெயரை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்தாலே கூட போதும். அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் மிதுன ராசிக்காரர்களுக்கு மேலும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் இப்போ 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் கடன் கொடுக்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னா அந்த கடன் கொடுக்கல் வாங்கல அதிகமான கவனம் செலுத்துறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒன்று நம்ம கொடுத்தோம் வாங்கினோம் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் இப்போ கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அது தாமதமாகறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதே போல் நீங்கள் யாருக்கிட்டையாவது வாங்கினீங்க அப்படின்னா கூட உங்களால் திருப்பி செலுத்த முடியாத ஒரு நிலை கூட வரலாம். அதனால் நீங்கள் இப்போ கடன் கொடுக்கறது வாங்குறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. கடன் தொல்லைகள் இதனால் ஏற்படாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உடன் பிறந்தவங்களால் உங்களால் பயனடைவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது உடன் பிறந்தவர்களால் நீங்கள் பயனடைவதை காட்டிலும் உங்களால் அவர்கள் அதிகமான பயனடைவாங்க. நவீன உபகரணங்களை வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது அப்படின்னா அது மிகையாகாது. துணிந்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு லாபகரமாகவே முடியும் காலகட்டம் இது அப்படின்னு கூட சொல்லலாங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் புத்தாண்டு, அதாவது வரக்கூடிய அந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்க போகிறது அப்படிங்கிற நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.